அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பார்க்க போறது வந்து ஒரு குறுந்தொகை பாட்டு. அதோட சேர்ந்த ஒரு திருக்குறள். சரியா? இந்த சட்டைய போடுறப்பலாம் எனக்கு வந்து சிவபெருமான் ஞாபகம் தான் வருது. உலகத்திலேயே ஒரே ஒரு சட்டை இருக்கிற ஒரு நபர் யாருன்னா, அவரு சிவபெருமான் தான். ப்ளூ சட்டை மாறன்னு கூட பல ப்ளூ சட்டை இருக்கு. சிவபெருமானுக்கு இதே போல ஒரே ஒரு சட்டை தான். இத பார்க்குறப்பலாம் எனக்கு அவர் ஞாபகம் வருது. ரொம்ப சிம்பிளான மனிதர். உலகத்திலேயே ஒரே ஒரு சட்டை தான் வச்சிருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு என்ன பாட்டுன்னா குறுந்தொகை 8 தொகையில குறுந்தொகை இருக்கு இல்லையா? அதில வந்து 43வது பாட்டு ஔவையார் எழுதுனது. அதாவது அந்த பாட்டோட பேக்ரவுண்ட் என்னன்னா, ஒரு பாலை திணை. பாலைன்னா என்னன்னா, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்க கண்டுக்காதீங்க. பாலைன்னா முல்லை, குறிஞ்சி 2ம் வந்து அதோட இருக்கிற நிலைமையிலிருந்து மாறுறது தான் பாலை. அதாவது அ சில மாதங்கள் இல்ல சில 1, 2 வருஷம் கூட மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்க. அந்த முல்லை நிலம் வந்து வறண்டு போயிடும். குறிஞ்சியும் வறண்டு போயிடும். பெரும்பாலும் குறிஞ்சி வறண்டு பார்த்ததில்ல. ஆனா, முல்லை நிலம் வந்து ரொம்ப வறண்டு போயிடும். அது வந்து இந்த ம் அநேகமா அது வந்து ம் ரொம்ப வறட்சியான பகுதின்னு நம்மள நெனைப்போம் இல்லையா? தமிழ்நாட்ல அந்த மாரி இடம். இப்ப நான் வந்து முல்லை நிலத்த சேர்ந்தவ. இப்போ 2 வருஷம், 3 வருஷம் மழை இல்லன்னு வச்சுக்கோங்க. எங்க பார்த்தாலும் காய்ஞ்சு கிடக்கும். எங்க தோட்டத்தில 2018, 19ல 18ன்னு நெனைக்கிறேன். அப்ப நான் எங்க அம்மாகிட்ட சொன்னேன், நான் திருப்பி இந்தியாவுக்கு வரலான்னு இருக்கேன்னு. அப்ப எங்க அம்மா சொன்ன விஷயம் என்னன்னா, எங்க கேணியில அது நல்ல ஆழம் நல்ல கேணி. எப்பவுமே அதுல தண்ணி இருக்கும். நான் 2018ல கேட்கிறேன், கேணிக்குள்ள மரம் முளைச்சு பெருசா வளர்ந்துருக்காம். அதாவது கேணியில தண்ணியே இல்ல. அதுதான் வந்து இந்த பாலை நிலை. அந்த மாரி தண்ணியே இல்லாம காய்ஞ்சு போய் கிடக்கிறது தான் பாலை நிலை. அந்த மாரி ஒரு பாலை அந்த சூழல்ல பா ஒரு கணவன் கணவன் வந்து பொருள்வயின் பிரிவு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது எதுக்கெல்லாம் வந்து அவங்க வீட்ட விட்டு பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு. பொருள்வயின் பிரிவுனா பொருள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் போறது. அது வந்து அந்த காலத்துல ஆண்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து டெக்னாலஜில ஃப்ளைட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பெண்களும் பண்றாங்க. யாரு பொருள்வயின் பிரிவுக்கு போனாலும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தான். சரியா? பெண் போனாலும் சரி, அந்த ம் அந்த குடும்பத்த சேர்ந்தவங்க பிரிஞ்சிருந்தாலே கஷ்டம் தான். பிரிஞ்சிருந்தாலே கஷ்டம் தான். இப்ப வந்து இந்த பாட்டு வந்து யார வந்து சொல்ற மாரி இருக்குன்னா, மனைவி வந்து தன்னோட பெஸ்டி அதாவது தோழின்னு சொல்லுவாங்க. இலக்கியத்துல தோழின்னுங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்துல சொல்லணும்னா அதுக்கு பேரு பெஸ்டி. அந்த பெஸ்டி பொண்ணு. ஓகே. பொண்ணுகிட்ட வந்து அந்த மனைவி சொல்றா. இந்த சங்க இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா, தலைவன், தலைவி அப்டின்னா, தலைவன்னா அ அவன் காதலனா இருக்கலாம், அல்லது கணவனா இருக்கலாம். அப்புறம் தலைவினா, அவ காதலி நிலைமையில இருக்கலாம், அல்லது மனைவி நிலைமையில இருக்கலாம். அதாவது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணுடைய அடல்ட் ஒரு அடல்ட்ட வந்து எப்படி சொல்லுவோம்? மேன், வுமன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் காதல் தலை